எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th ஃபர்ஸ்ட் டெர்ம் இயல் 1ல இருக்க இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இது உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடம் 1 இன்ப தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதைகளில் எவையெல்லாம் பாடுபொருளாக பாடியுள்ளார்? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. புரட்சி கவி பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு என்னவாக இருக்கும்? அசதி. நிலவு கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவொன்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் அமுது கூட்டல் என்று. நெக்ஸ்ட், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். நிரூபித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. சமூகம் என்ற சொல்லின் பொருள் மக்கள் குழு. விளைவு என்ற சொல்லின் பொருள் விளைச்சல். அசதி என்ற சொல்லின் பொருள் சோர்வு. அடுத்து, இது நாலுமே மேட்ச் டைப்ல கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கோங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்து பாடம் 2 தமிழ் கும்மி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் என்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள்? ஆன்சர் தேன்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். அடுத்து, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் 8 திசை. ஆடிப்பெருக்கு என்பதன் பொருள் ஆன்சர் கடல்கோள். மேதினி என்பதன் பொருள் ஆன்சர் உலகம். ஊழி என்பதன் பொருள் ஆன்சர் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் ஆன்சர் உள்ளத்தின் அறியாமை. அடுத்து பாடம் 3 வளர் தமிழ். தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம். அடுத்து, தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பர் தேவாரம். தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ் கடல்வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வஞ்சி காண்டம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 8000. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும்? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் பெயர் இலை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் புல். மல்லிச்செடியின் இலைப்பெயர் தழை. கரும்பு, நாணல் தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. கமுகு மரத்தின் இலைப்பெயர் கூந்தல். கமுகு மரத்தின் இலைப்பெயர் கூந்தல். அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் கீரை. நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் அஞ்சத்தாள். சப்பாத்தி, கள்ளி, தாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் மடல். சப்பாத்தி, கள்ளி, தாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் மடல். பனை, தென்னை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் ஓலை. அஃறிணை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் திணை. பாகற்காய் பிரித்து எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய். அடுத்து, எட்டு தொகையும் 10 பாட்டும் எந்த இலக்கியங்கள்? சங்க இலக்கியங்கள். எட்டு தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார், அறநூல்கள். திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 7 நிலைகளை கொண்டுள்ளது. மா என்ற சொல் எந்தெந்த பொருள்களை குறிக்கிறது? மா என்ற சொல் எந்தெந்த பொருட்களை குறிக்கிறது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், துகள். மேன்மை, வயல், வண்டு, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல் போன்ற பெயர்களை குறிக்கிறது மா என்ற சொல். அடுத்து, தமிழுக்கும் என்ன சிறப்பு பெயர் உண்டு? தமிழுக்கு என்ன சிறப்பு பெயர் உண்டு? முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். முத்தமிழ் சொல்றோம் இல்லையா, அது இயல், இசை, நாடகம் சொல்றோம் இல்லையா, அதுல இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது. உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை வழிபடுத்துவது எது? நாடக தமிழ். அடுத்து, கவிதை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன. அடுத்து, தமிழ் உரைநடை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னா எண்கள் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை, நற்றிணை. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் பதிற்று 10. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு மற்றும் திருக்குறள். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்
தொல்காப்பியம். மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பாணாற்றுப்படை. பார் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பெரும்பாணாற்றுப்படை. முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? அறிவுமதி. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். சீரிழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்த பாடம் கனவு பலித்தது. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. நெடுவல்லூசி. வெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. கோச்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள பாடலின் ஆசிரியர் கபிலர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஆழ அமுக்கி முகத்திலும் ஆழ்கடல் நீர் முகவாது நாள் நாழி என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று 10. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் கலீலியோ. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஒலி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுத்து. உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. கால அளவை குறிப்பது மாத்திரை. ஆன்சர் மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல் 2 மாத்திரை. ஓர் எழுத்து சொல் 2 மாத்திரை. வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் 4 மாத்திரை.
மெல்லின உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல் 4 மாத்திரை. இடையின உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல் 4 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் 2½ மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்து 12ம் சேர்வதால் தோன்றுபவை எந்த எழுத்துக்கள்? உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்து கலை சொல்லறிக. வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேர்டு பொறி சர்ச் இன்ஜின், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்த எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.